நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவராக இருந்தார். அவர் எப்பொழுதும் நீதியையும் நியாயத்தையும் விரும்புகிறவராக இருந்தார். எனவேதான் அவருடைய மலை பிரசங்கத்தின் போதும் மத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனத்திலே இவ்விதமாக பிரசங்கித்தார். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியை பற்றி பிரசங்கித்தது மாத்திரமல்ல, அவரும் நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவராக அல்லது எல்லாவற்றிலும் நீதியை நிறைவேற்றுகிறவராக வாழ்ந்தார் என்று சொல்லி வேதத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். மத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே யோவான் ஸ்நானகன் அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க தடை செய்த போது இயேசு கிறிஸ்து அவனுக்கு சொன்ன பதிலை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லியதை நாம் பார்க்க முடியும். எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே அவர் மிக கவனம் உள்ளவராக இருந்தார். அவருடைய தீர்ப்பு நீதியா இருக்கிறது என்று சொல்லி அவரே குறிப்பிட்டதை யோவான் சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து விளம்பினார். ஆம், இப்படியாக எல்லாவற்றிலும் நீதியை விரும்புகிறவராக, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவராக இருந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நூற்றுக்கு அதிபதி என்ன சாட்சி கொடுத்தான் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், லூக்கா 23வது அதிகாரம் 47வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். ஆம், நீதிபரனாய் இருந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த நூற்றுக்கு அதிபதி தேவனை மகிமைப்படுத்தினான். நீதிபரனாக வாழ்ந்த இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களாகிய, அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட நீதிபரர்களாக, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதையே விரும்புகிறார். எனவேதான் அநேக போதனைகளிலே அவர் நீதியை முக்கியத்துவப்படுத்தி பேசியதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 5:20 அவர் சொல்லும் பொழுது, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார். இப்படியாக நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதிலே அவர் மிக கவனமாய் இருந்து அவரை பின்பற்றுகிறவர்களும் நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், நீதியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதும் போதித்து நடத்துகிறவராக இருந்தார். பரிசேயர், சதுசேயர் இன்னும் வேத பாரகரிடத்திலே அவர்கள் உண்மையான நீதியோடு வாழ வேண்டும் என்பதை குறித்து மத்தேயு 23, 28, 29 வசனங்கள் மற்றும் லூக்கா 18, 9, 14 வசனங்களிலே இயேசு குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடியும். கடைசியாக நீதியோடு வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கேற்ற பலன் உண்டு என்பதையும் இயேசு கிறிஸ்து அறிவுறுத்தியதை நாம் மத்தேயு 13:43 பார்க்க முடியும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆம், நீதியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக பிதாவின் ராஜ்யத்திலே நாம் சூரியனை போல பிரகாசிக்க முடியும். கடைசியாக மத்தேயு 25:46 இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். ஆம், எவர்கள் நீதிமான்களாய் வாழுகிறார்களோ அவர்களே அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். இந்த லெந்து கால நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை அதிகமாய் பின்பற்றுகிற நாமும் கூட அவரை போல நீதிபரர்களாக, நீதியை தேடி நாடுகிறவர்களாக, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களாக, அவருடைய போதனையின்படி நீதியை நாடி, நீதியை தேடி, நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நீதிமான்களாய் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதுதான் அர்த்தமுள்ள லெந்து கால வாழ்க்கை. ஆமென்.